மக்கள் எல்லாருக்குமே ரொம்ப பெரிய வணக்கங்க. அதாவது இன்னைக்கு தமிழகத்துல ஒரு கோயில் சாதாரண பாமர மக்கள் இன்னைக்கு கோயிலுக்கு போகணும்னாலே எவ்வளோ ஒரு நெருக்கடிகள் நிகழுன்றது கண்டிப்பா நம்ம தெரிஞ்சுக்கிட்டே ஆகணும். ஒரு கோயிலுக்கு போகும்போது அங்க கூட்டத்துல எவ்வளோ நெரிசல் படுறோம், அங்க நின்னு கடவுள வழிபடுறதுக்கு எவ்வளோ அவதிகள படுறோம் அப்படின்றதுக்கு இன்னைக்கு ஒரு விடை தெரியும்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா, இப்போ ஒரு ஒரு க பக்தர் போறாங்க. அந்த பக்தர் போன உடனே வழிகள் கிடைக்கிறதில்ல. உடனே என்ன பண்றாங்க, காசு குடுத்து எப்படியாவது ஒண்ணு கடவுள பார்க்கணும் அப்படின்னு ஒரு எண்ணத்துல, அ ஒரு ஸ்பெஷல் கவுண்டர்ல ஒரு டிக்கெட் வாங்கிட்டு போறாங்க. ஸோ அத நான் இல்லன்னு சொல்லல. ஒரு தப்புன்னு சொல்லல. ஸ்பெஷல் கவுண்டர் ஃபார் ரிச் பீப்பிள்ஸ். ஸோ அப்படி போற பீப்பிள்ஸ்க்கு அப்படி அதுக்கு உட்பட்ட பணத்த வாங்குறாங்களா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. ஏன்னா, அதற்கு அதிகப்படியான ஒரு அமௌண்ட்ட வாங்குறாங்கன்னு தான் நான் சொல்லுவேன். ஏன்னா, ஒரு ரூ. 100 ரூ. 200 வாங்குற இடத்துல கண்டிப்பா ஒரு 1000, 2000 கணக்குல வாங்குறாங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். இதுக்கு முன்னாடி இருக்க கவர்ன்மெண்ட் அதாவது டிஎம்கே கவர்ன்மெண்ட்டா இருக்கட்டும், ஏடிஎம்கே கவர்ன்மெண்ட்டா இருக்கட்டும், ஒரு அமைச்சர்களே ஒரு கோயிலுக்கு போயிட்டு சந்திக்கணும்னா தான், அவங்க அமைச்சர்ன்னு சொன்னா தான் அவனுக்கு உண்டான சலுகைகள் கிடைக்குது. அப்படி இல்லன்னா, நீ உடனே பணத்த கட்டினா தான் நீ கடவுளையே பார்க்க முடியும் அப்படின்ற ஒரு சிச்சுவேஷனுக்கு இன்னைக்கு தமிழக மக்கள் தள்ளப்பட்டிருக்காங்க அப்படின்றது ஒரு உண்மையான விஷயம். மாத்த மறுக்க முடியாத விஷயம்னு நான் சொல்லுவேன். ஏன்னா, இது திருச்செந்தூர்ல மட்டும் இல்ல. திருச்செந்தூர், பழனி, திருப்பரங்குன்றம்னு சொல்லிட்டு பல பிரசித்தி பெற்ற தலங்கள்ல இந்த மாரி தான் நடந்துட்டு வந்துட்டு இருக்கு. இத தமிழக அரசு கண்டிப்பா இது நேரடியாக தலையிட்டு அதாவது இந்து அறநிலையத்துறை அமைச்சரா இருக்கக்கூடிய மாண்புமிகு அமைச்சர் ரமேஷ் அவர்கள் இத கவனத்துல எடுத்துக்கொண்டு, இந்த மாரி எந்தெந்த கோயில்ல வாங்குறாங்க, அது அப்படி வாங்கப்பட்ட அர்ச்சகர்கள் எவ்வளோ சம்பாரிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க உடனடியா பணிநீக்கம் செய்து ஆணைய வெளியிடணும்னு நான் சொல்றேன். ஏன்னா, இன்னைக்கு சாதாரண மக்களால க ஒரு சாமிய பார்க்க முடியலங்க. அதான் பிரச்சனையே. போயிட்டு இதுக்காக ஒரு ஒரு நாளே செலவு பண்ணுறாரு. அந்த ஒரு ரிஸ்கிய குறைக்கணும்னு நான் சொல்லுவேன். இப்போ வந்திருக்கக்கூடிய டி டிவிக்கு கவர்மெண்ட், அதாவது தமிழக வெற்றி கழக கவர்மெண்ட் எல்லாத்தையும் மாத்துறோம், எல்லாத்தையுமே சொல்லியிருக்காங்க. கண்டிப்பா அது ஒரு ஏன்னா இப்படி ஒரு விஷயத்த சொன்னதுக்கே ரொம்ப நன்றிகள். ஏன்னா மக்கள்கிட்ட தெரியப்படுத்துனதுக்கு ரொம்ப பெரிய விஷயங்க. ஏன்னா அவரு அமைச்சரா தெரியப்படுத்திருக்கோல சாதாரண பாமர மக்கள் போல போயிருக்காரு. போயிருந்தபோது இந்த மாரி பணத்த கேட்டிருக்காங்க. நீங்க ஒரு ரூ. 4000 கட்டுனீங்கன்னா கடவுள சாமிய பார்க்கலாம் விதமா சொல்லியிருந்தாங்க. ஸோ அவரும் தன்ன ஒரு அமைச்சர் மாரி கேட்டு காமிச்சுக்கல. ஒரு உதவியாளர்ட்ட இருந்து உள்ள பணத்த அனுப்பிச்சு விட சொல்லிட்டு இது பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் தான் அமைச்சர்ன்றது நிறுவி பெற்றிருக்காரு அப்படின்னு சொல்லலாம். ஸோ இத எதிர்கொண்டு இது இப்படி தெரிஞ்ச உடனே எல்லாருமே அதிகாரிகள்லாம் முக்கிய அதிகாரிலாம் வந்து ஆய்வு போட்டு இந்த மாரி வாங்குறாங்களான்னு போட்டு ஆளுக தமிழ்நாடு எல்லாத்தையுமே விசாரணை சொல்லி காமிச்சிடுறாங்க. ஸோ இந்த மாரி நீங்க எந்தெந்த இந்த பிரச்சனைகள்லாம் நடக்குதுன்னு நீங்க உண்மையா எல்லாத்துன விஷயமே தலையிட்டு நீங்க இந்த மாரி விஷயங்கள்ல நடக்கிறத நீங்க முற்றிலுமா தவிர்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு என்னுடைய வேண்டுகோளாக இருக்கு. இது இன்னைக்கு தமிழ்நாட்டுல இருக்க திருச்செந்தூர் கோயிலோட போற பிரச்சனை இல்ல. தமிழ்நாட்டுல இருக்க எல்லா கோயில்கள்லயும் இந்த பிரச்சனை இல்லன்னு சொல்லிட்டு, என் வீடியோ வந்து நல்லா இருந்தேன். ஓகே.